அன்பு பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், பொருளாதார நிபுணர் திரு ரவிசங்கர் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதமடையும். வணக்கம். வணக்கம் சார். இன்று ஒரு முக்கியமான நாள், வரலாற்று சிறப்புமிக்க நாள். கிட்டத்தட்ட அதிக ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட பிரதமர் அப்படிங்கிற வரிசையில முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவிற்கு பிறகு இப்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த இடத்துல இணைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த கொண்டாட்டங்கள் நாடெங்கும் நடந்து கொண்டிருக்க இந்தியாவினுடைய குரோத், குறிப்பாக கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு நிறைய கண்ட்ரி எக்கனாமிக்கலா ஒரு கிரைசிஸ நோக்கி தள்ளப்படும் போது, ஒரு கிரைசிஸ்ல விழும்போது இந்தியா தன்னுடைய வளர்ச்சியை பதிவு செய்து வருகிறதா? ஒரு பொருளாதார நிபுணராக, அரசியலை உற்று நோக்குபவராக இது சொல்ல வரும் செய்தி என்ன? இல்ல, எந்த விதத்திலையும் ஒரு கேள்விக்குரிய கிடையாதுங்க. அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் என்ன மோடி பண்ணாலும், நாடு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆனாலும் அதை பத்தி அவங்களோட ஒரே குறிக்கோள் எல்லாமே அரசியல் கண்ணோட்டத்தோட அவங்க பார்க்குறாங்க, ஆப்போசிஷன் பார்ட்டி. அதனால்தான் இவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார அச்சீவ்மெண்ட், பொருளாதாரத்தை ஜிடிபி growth போன ஃபைனான்சியல் இயர் 7.7% இந்தியா அச்சீவ் பண்ணிருக்கு. வேர்ல்டில் மற்ற எல்லா கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சைனாலேருந்து, அமெரிக்காலேருந்து, டர்க்கிலேருந்து, யூஎஸ்லேருந்து எல்லாமே. யூஎஸ் 2.8% தான், வேற நம்மளது 7.7% நம்மளது இதுவாக இருக்கு. ஸோ இது பெரிய ஒரு இமாலய சாதனை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை முன்னாடி சொல்லிடுறேன். ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்றது இது இவங்க இவ்வளோ பண்றாங்க, ஜிடிபி அந்த அளவுக்கு குரோத் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இதை இவங்க சில டேட்டாவெல்லாம் மேனிப்புலேட் பண்ணி இவங்க கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு வாதம். ரெண்டாவது, அவங்க சொல்றது டோட்டலி அன்எம்ப்ளாய்மெண்ட் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் அதிகமாக இருக்குது. ஃபார்மர் விவசாயிகள் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. தென் இன்ஃப்ளேஷன் அந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கிறது. அவங்க ஒழுங்காக இன்ஃப்ளேஷன்லாம் பார்த்துட்டு தான் பேசுகிறாங்களா என்ன எனக்கு தெரியவில்லை. இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு இருக்கு, 2.5, 3%, 3.7 எங்கேயோ உச்சத்தில் இருக்குங்கிறாங்க. இவங்க காங்கிரஸ் அரசாங்கம் ஆண்ட போது அப்போ இருந்த இன்ஃப்ளேஷனை பற்றி பேசுகிறாங்களா என்ன எனக்கு புரியவில்லை. இதையும் தாண்டி டீசல், பெட்ரோல், கேஸ் இதெல்லாம் பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இந்த டீசல், பெட்ரோல், கேஸ் எல்லாம் இந்தியாவுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லைங்க, எல்லா கண்ட்ரிக்குமே ப்ராப்ளம் இருக்குங்க. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிக்காம இவங்க பாட்டுக்கு டீசல், பெட்ரோல் விலை எந்த கண்ட்ரியில் இல்லை சொல்லுங்க. யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த அளவுக்கு ஒரு இதுக்கு அந்த அளவுக்கு ஏறி விட்டது பெட்ரோல் காஸ்ட்டு. மெயினாக என்ன ப்ராப்ளங்க, வெஸ்ட் ஏஷியா, ஈரான், யூஎஸ், இஸ்ரேல், இந்த ப்ராப்ளம். அதனால் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் முக்கால்வாசி இதில் கேஸ் ப்ரொடியூஸ், மெயினாக கத்தார் அந்த அளவுக்கு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புவாங்க. அந்த கத்தார் அவங்க கேஸ் இதெல்லாம் பிளான்ட் எல்லாம் அடி வாங்கியிருக்கு. தென் முக்கால்வாசி இது மிடில் ஈஸ்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் ஆகட்டும், க்ரூட் ஆயில் ஆகட்டும், லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் ஆகட்டும், ஃபெர்டிலைசர், இதெல்லாம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் விச் இஸ் டோட்டலி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஈரான். அது மூலம் தான் 80% ஆஃப் தி ஆயில், எல்பிஜி, எல்என்ஜி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது மிடில் ஈஸ்டில். அது வழியாக தான் வரணுங்க. அதை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, யூஎஸும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தடை இல்லாமல் வரவில்லை. இருந்தாலும் இந்தியா பிரைம் மினிஸ்டர் மோடி அவருடைய ஆளுமை மூலம் எந்த அளவுக்கு இவங்க சொல்லுவாங்க, இவர்கள் வெளிநாட்டு கொள்கையே தோற்று போய்விட்டது, பிஎம்ஓ கிடையாதுங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த அளவுக்கு மற்ற எல்லா கண்ட்ரியும் கூப்பிடுறது, மோடி நம்ம கண்ட்ரிக்கு வரமாட்டாங்களா அப்படின்னா இவர் எல்லா கண்ட்ரியும் போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நட்பை வளர்த்திருக்கிறார். அதனால தான் இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு க்ரூட் ஆயில் ஆகட்டும், லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் ஆகட்டும், இதையெல்லாம் ஏற்றிக்கொண்டு இந்த பிளாக்கேட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை
அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருந்தாலும் இந்தியா கொண்டு வர முடிந்தது. இதையும் தாண்டி இந்தியா என்ன பண்ணாங்க, லிக்விஃபைட் நேச்சுரல் பெட்ரோலியம் க்ரூட் ஆயிலுக்கு ரிசர்வ், இந்த மாதிரி தட்டுப்பாடெல்லாம் வரும்னு சொல்லிட்டு ரிசர்வ்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து இவங்க கணக்கில் எடுத்துக்காம இஷ்டத்துக்கு ஏதாவது பேசுறது. இதையும் தாண்டி எப்படி 7.7% எப்படி ஜிடிபி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு ரொம்ப பேட்ரியாட்ஸ் இவங்க கேட்குறாங்க, எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு. அந்த மாதிரி பர் கேபிட்டா இன்கம் மற்ற கண்ட்ரிலாம் பார்க்கறது இந்தியாவில் பர் கேபிட்டா இன்கம் குறைந்து இருக்கிறதுங்க. பர் கேபிட்டா இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும். பாகிஸ்தான் இதெல்லாம் பார்க்கறது இந்தியா குறைந்தது. இந்தியாவுடைய டோட்டல் இது எவ்வளவு பாப்புலேஷன் 145 crores. ஓகே, ஜிடிபி எல்லா கண்ட்ரியோட ஜிடிபி அந்த அளவுக்கு ஏறி இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிந்து கொள்ளாம பேசுகிறாங்க. சரி, நான் வந்து மெயின் இந்த இதுக்கு வரும். இந்தியாவோட இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த ஜிடிபிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கன்சியூமர் ஸ்பெண்டிங். இந்தியாவில் உற்பத்தியாகிற பொருட்களுக்கு இந்தியாவிலேயே டொமஸ்டிக் மார்க்கெட் அந்த அளவுக்கு இருக்கிறது. ஸ்ட்ராங் கன்சியூமர் ஸ்பெண்டிங். இதை தவிர கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி இந்தியாவில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க பட்ஜெட்டில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அலோகேட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும். இதையும் தாண்டி மேனுஃபேக்சரிங் செக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர், சர்வீசஸ் செக்டர், இது எல்லாமே அவங்க அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணனால தான் இந்தியா இந்த அளவுக்கு 7.7% அந்த க்ரோத் ஜிடிபியில் கொண்டு வர முடிந்தது. இந்த செக்டர்ஸ் என்னென்ன கண்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் செக்டர் 7% க்ரோத் ஆயிருக்கு ஃபைனான்ஷியல் இயர் 2025-26. அதாவது ஏப்ரல் 2025 மே 31, 2026 முடிய மேனுஃபேக்சரிங் செக்டர் இந்தியாவில் 7% க்ரோத் இருக்கு. ட்ரேடுனா பிட்வீன் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரீஸ். ட்ரேட், டிரான்ஸ்போர்ட், ஹோட்டல் சர்வீசஸ், கம்யூனிகேஷன், அதை தவிர மற்ற சர்வீசஸ், இதெல்லாம் சர்வீசஸ் செக்டர் கீழே வரும். அந்த சர்வீசஸ் செக்டர் க்ரோத் எவ்வளோ போன ஃபைனான்ஷியல் இயர் 2025-26 பார்த்தீங்கன்னா 11%. அக்ரிகல்ச்சர், பொதுவாகவே அக்ரிகல்ச்சர் 2.75, 3.25, 3.5 அவ்வளோதான் வரும். போன வருஷம் 3% அக்ரிகல்ச்சர் செக்டர் க்ரோத் இருக்கு. செகண்டரி செக்டர், இந்த செகண்டரி செக்டர் இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எலக்ட்ரிசிட்டி, கேஸு, வாட்டர் சப்ளை, மற்ற இதெல்லாம் வந்து 7.6%. டெரிஷியரி செக்டர்னு இருக்கு, இந்த ரிஜிஸ்டர்ட் growth of 9.3%. இதெல்லாம் தான் முக்கியம். இது எல்லாமே கீ டிரைவர்ஸ். இதனால தான் இந்தியாவுடைய ஜிடிபி 7.7% போன வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுலேயும் அந்த குவார்ட்டரில் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஏப்ரல் டு ஜூன், செகண்ட் குவார்ட்டர் ஜூலை டு செப்டம்பர், தேர்ட் குவார்ட்டர் அக்டோபர் டு டிசம்பர், ஃபோர்த் குவார்ட்டர் January 1st, 2026 to March 31st, 2026. அந்த ஃபோர்த் குவார்ட்டரில் மட்டும் ஜிடிபி 7.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதையும் தாண்டி இதெல்லாம் வந்து மெயினாக உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க. இந்த ப்ராப்ளம் எதனா, கண்ட்ரிஸ் நிறைய இம்போர்ட் பண்ணுறது. இம்போர்ட்டில் மெயின் இது வந்து கோல்டு இம்போர்ட் பண்ணுறது. இதையும் தாண்டி க்ரூட் ஆயில், கேஸ், இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அதனால் இதெல்லாமே டாலரில் பேமெண்ட் பண்ணணுங்க. நம்ம எல்லாமே டாலரில் பேமெண்ட் பண்ணணும். இந்த டாலரில் பேமெண்ட் பண்ணும்போது அந்த ஒரே டாலருடைய டிமாண்ட் அகேன்ஸ்ட் இந்தியன் ருபி. நான் வந்து ஒரு 500 கோடிக்கு பேமெண்ட் பண்ணணும்னா இந்த 500 கோடி ரூபாயை டாலராக நான் மாற்றணும். அந்த டாலராக மாற்றும் பொழுது டாலருடைய டிமாண்ட் அதிகமாகுது. அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக அந்தந்த கண்ட்ரி எந்த அளவுக்கு டாலரில் அவங்க இம்போர்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அகேன்ஸ்ட் தட் கண்ட்ரி, யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக அந்த கண்ட்ரியுடைய கரன்சி வேல்யூ குறையும், டெப்ரிஷியேட் ஆகும், டிபெண்டிங் ஆன் எந்த அமௌண்ட்டுக்கு இவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட் சார் யூஎஸ்லேருந்து மட்டும் இல்லைங்க, பொதுவாக எனி இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அது 85% மேலே டாலரில் தான் டினாமினேட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் டாலரில் தான் பேமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி டாலர்லாம் பேமெண்ட் பண்ணும்போது டாலருக்கு டிமாண்ட் அதிகமாகுது. அதனால இந்தியன் ருபி வேல்யூ குறையாது. இந்த இதையும் தாண்டி பிளாக்கேட் ஆஃப்
ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், இதையும் தாண்டி மற்ற ஃபெர்டிலைசர் ப்ராப்ளம், லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், அதில் இம்போர்ட் செய்கிற ப்ராப்ளம், இது எல்லா ப்ரெஷரையும் தாண்டி மார்ச் 26க்குள்ள இந்தியா 31 மார்ச் 2026க்குள்ள இந்த அளவுக்கு ஒரு இதை வந்து அச்சீவ் பண்ணிருக்கு அப்படின்னா இது வந்து பெரிய ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சார், நீங்களே சொல்லிட்டீங்க இந்தியாவுக்கு இருந்த தடைகள் என்னன்னா அதை எப்படி ஓவர் கம் செய்தது மோடி அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி இந்தியால குறிப்பா இந்த அளவு 7.7 அப்படிங்கிற இந்த ஜிடிபி அப்படியே சஸ்டெயின் ஆகுமா இனி வரும் காலங்கள்ல? ஏன்னா வந்து நமக்கு நிறைய வரி விதிக்கப்பட்டிருக்கு பார்த்தோம். கடந்த குவார்டர்ல தான் நம்ம மேல நிறைய அமெரிக்கா வந்து வரிகளை வந்து இன்க்ரீஸ் செய்து வரி விதிப்பு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து வந்து ஆயில், கேஸ் அதற்கான தட்டுப்பாடுகள் நிலவுது அப்படின்னு எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்கா சொன்னாலும் ஓரளவுக்கு அதுல உண்மையும் இருப்பது போல்தான் தெரிகிறது. அதை ஓவர் கம் பண்ணுவதற்கான முயற்சிகளை இந்திய அரசு கையில் எடுத்துள்ளதை நம்ம நல்லா பார்க்கிறோம். பட் ஸ்டில் கோல்ட வந்து அதிகமா சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே ஓப்பனா கேட்டிருக்காரு பாரத மக்கள் கிட்ட. நீங்க சொன்ன மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்கிற 3 செக்டாரான கோல்டு, ஆயில், குரூட் ஆயில் அண்ட் கேஸ், இந்த செக்டார்ஸ்ல இனி வரும் காலங்கள்ல நம்ம இந்த 7.7 தக்க வைக்க முடியுமா? இல்ல இதை தாண்டியான வளர்ச்சி நம்முடைய சாத்தியமா? இல்லைன்னா இந்த வளர்ச்சி மட்டுப்படும் நினைக்கிறீங்களா? இது வந்து அடுத்த வருஷம் 2026-27, அதாவது 1 ஏப்ரல் 2026 இருந்து 31 மார்ச் 2027 அந்த செக்டரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதே அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான இதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இது எவ்வளவு சீக்கிரம் முடியும், இந்த யூஎஸ் ஈரான் வார் முடியும், எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இமிடியேட்டா ஓப்பன் பண்ணி அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியா எத்தனை அளவுக்கு எல்லா இதையும் தங்குத்தடை இல்லாம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம இம்போர்ட் பண்ண முடியுங்கிறத பொறுத்தது. ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் முடியாச்சு, ஆயில் ப்ரொடக்ஷன்லாம் குறையிறது. எதனால ஆயில் ப்ரொடக்ஷன் அவங்க குறைக்கிறாங்க அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு ஆயில் மிடில் ஈஸ்ட்ல மெயினாக இங்கேருந்து இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது மெயினாக ஒரு 45% மேலே மிடில் ஈஸ்ட்லேருந்து, ஈவன் 50% சொல்லலாம் மிடில் ஈஸ்ட்லேருந்து. அதையும் தாண்டி ரஷ்யாவிலேருந்து கொண்டு வரும். ரஷ்யாவிலேருந்து கொண்டு வருவதற்கு தான் இவங்க சாங்ஷன்லாம் கொடுத்தாங்க அமெரிக்கா. ரஷ்யாவிலேருந்து நீ இறக்குமதி பண்ணக்கூடாது, ஏன்னா ரஷ்யாவிலேருந்து நீ இறக்குமதி பண்ணால் ரஷ்யாவுக்கு அந்த ஃபண்ட்ஸை வச்சுட்டு உக்ரைனோடு இவங்க போற கண்டினியூ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் ஆகட்டும், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆகட்டும், ரஷ்யாவிலேருந்து வாங்குற ஆயிலுக்கு தடை செய்தார்கள். ஆனால் லாஸ்ட் இதில் பீரியட்ல நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2024, 25, 26 ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்கினதுனால தான் மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இந்த அளவுக்கு ஆயில் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த இது திடீர்னு நாளைக்கு யூஎஸ் அண்ட் ஈரானோட பேச்சுவார்த்தை நடந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணி விட்டார்கள், வார் முடிந்து விட்டது அப்படின்னா ஆயில் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்துவிடும். இப்போ எதனால ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணவில்லை என்றால், ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ண ஆயில் எல்லாம் அந்தந்த ஓஷனில், மெயினாக இந்த ஓஷன் இந்த மிடில் ஈஸ்டில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், அந்த பக்கத்தில் இந்தியன் ஓஷன், இட் இஸ் கெட்டிங் ஸ்ட்ராண்டட். அங்கேயே நிற்கிறதுங்க, டேங்கர் அப்படியே நிற்கிறது, அதை விட்டு தாண்டி வர முடியல. ஸோ எவ்வளோதான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதை ஸ்டோரேஜ் பண்ணுவதற்கும் இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரியை சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வரேன். ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரியும் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு இவங்க மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் அந்த டேங்கர்ஸ், ஃப்ளோட்டிங் டேங்கர்ஸ், அதை வந்து ஓஷனில் இருக்குது, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ ரீசெண்டாக இந்தியா வந்து அபுதாபி அவங்களோட மிடில் ஈஸ்ட் அதோட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்த பிரகாரம் இந்தியாவுக்காக அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 30 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் நாங்கள் ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம், ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். எப்போ நீங்கள் கேட்டாலும், எந்த தட்டுப்பாடு வரும்போது கேட்டாலும் இந்தியாவுக்காக அந்த 30 மில்லியன் பேரல்ஸ் ரிசர்வ் இருக்கும். இதையும் தாண்டி இந்தியா கூட ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க. இந்தியா கிட்ட அவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் இது இருக்குது, அண்டர் கிரவுண்ட் இது, அதில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்தியாவில் ஒரு 6-7 சென்டர் அதில் ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க. பட் அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 70 நாள் 75 நாளைக்கு சேரும்.
அதை தாண்டி போக முடியாது. அவ்வளோதான் பண்ண முடியும். இதில் ஒரு நாளைக்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 5 மில்லியன் பேரல்ஸோ 3 மில்லியன் பேரல்ஸோ வேண்டியிருக்கு, ஆர் 80,000 பேரல் இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி, அவ்வளோ வேண்டியிருக்கு. ஸோ இவங்க ரிசர்வ் இவ்வளோ தான் பண்ண முடியும். வேற சார் இதே ரிசர்வ் நீங்கள் எல்பிஜி அதுக்கு பண்ணிருக்கலாமா சார்? பண்ண முடியாது. ஏன்னா எல்பிஜி ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது க்ரூட் ஆயில் ஸ்டோரேஜ் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். வேற லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் எல்பிஜி ஸ்டோரேஜ்லாம் அதை வந்து so many -°C கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இந்தியாவில் இல்லை. எதனால இந்தியா சார் இந்தியாவில் இப்போ மோடி பண்ணிருக்க வேண்டியதானே? இல்லை. அது என்ன மோடி 70 வருஷமா காங்கிரஸ் ஆண்டிங்கல்ல, காங்கிரஸ்ல ஏதாவது பண்ண முடிஞ்சா? ஒன்றும் ஒத்தனும் பண்ணல, யாருமே பண்ணல. இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும்னு எதிர்பார்க்கவில்லை. ஆனால் டூரிங் 1991 அப்போ ஈரான் வார் நடந்தது. அப்போ அந்த பீரியட்ல இதே தட்டுப்பாடு நடந்தது. அப்போ இந்த தட்டுப்பாடு நடக்கும்போதும் இந்த பிரச்சனை இருந்தது இந்தியாவில். அப்பயும் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இல்லை. அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணணும், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் செலவு பண்ணி. நான் சொல்றது ஸ்டோரேஜ் ஃபார் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். அதனால இன்னைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த அளவுக்கு லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் ஸ்டோரேஜ் பண்ண முடியவில்லை. ஸோ இப்போ மெயினாக இப்போ நான் முந்தானி சொன்னேன், இந்தியா இம்போர்ட் பண்ணுறது ஆயில், கோல்ட், ஃபெர்டிலைசர்ஸ். இந்த ஃபெர்டிலைசர்லாம் வெளியிலேருந்து இது பண்ணுறோம். அண்ட் இந்தியாவில் ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வேணும். எல்என்ஜி இஸ் இம்பார்ட்டன்ட் திங் டு மேனுஃபேக்சர் ஃபெர்டிலைசர். அந்த எல்என்ஜி நீங்கள் இம்போர்ட் பண்ணுறணும். இல்லை இந்தியாவில் ஒரு கெப்பாசிட்டி இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு மேலே ஃபெர்டிலைசர் வெளியிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். இதையும் தாண்டிய லைம் ஸ்டோன்ஸ், இந்த சிமெண்ட் இதுக்கெல்லாம் லைம் ஸ்டோன் வேண்டியிருக்கு, இதையும் இம்போர்ட் பண்ணுறோம். எல்பிஜி டைரெக்டாகவே இம்போர்ட் பண்ணுறோம். இது எல்லாமே இம்போர்ட் பண்ணும்போது நான் முன்னாடியே சொன்னேன், ஆல் தி இம்போர்ட்ஸ் ஆர் டினாமினேட்டட் இன் யூஎஸ் டாலர். நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்களோ அந்த பணத்தை அமெரிக்கன் டாலரில் தான் பேமெண்ட் பண்ணணும். சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கிறச்ச மேலும் மேலும் நம்ம இம்போர்ட் பண்ண என்ன ஆகும்? இன்னைக்கு 96-97 ரூபாய் இருக்குன்னா ருபி, இதையும் தாண்டி 98, 100, 102 போகலாம். எப்போ போகலாம் அப்படின்னா, இந்த வார் அப்படியே தொடர்ந்து கண்டினியூ ஆகி க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன், எல்பிஜி ப்ரொடக்ஷன் இதெல்லாம் கம்மியாகுதுன்னு வச்சுங்க. அப்போ எல்பிஜி ப்ரொடக்ஷனுக்கு சப்ளை கம்மியாகுது, வேற அது டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாகும்னா க்ரூட் ஆயில்லாம் இன்னைக்கு 97, 98 பிரெண்ட் க்ரூட் ஆயில்பாங்க. அது வந்து இருக்கிறது 102, 103, 110, $111 போயிடுச்சுன்னு வச்சுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு க்ரூடை இம்போர்ட் பண்ண அந்த அளவுக்கு அதிகமாக உங்க இம்போர்ட் பில் ஆகும். இதை தான் மோடி சொன்னார், க்ரூட் ஆயில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதனால்னா அந்த க்ரூட் ஆயில் நீங்க வந்து பெட்ரோல், ஆயில், ஏரோப்ளேன்ல வந்து டர்பைன் ஃபியூவல், இதையும் தாண்டி கேஸ் இது நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க. இதையும் தாண்டி எல்பிஜி டைரக்டாவே அவங்க நம்ம இம்போர்ட் பண்றோம். ஆனால் இதை தவிர்க்க முடியாத ஒன்று. இதை கூட நீங்க என்ன பண்ணலாம், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஹைட்ரஜன் இதில் பஸ் ஓடுற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. தென் சோலார் பேனல், அது இது கிரீன் எனர்ஜி, இதை வந்து இந்தியா இது பண்றாங்க. இதையும் தாண்டி மெயினாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மெத்தனால், பெட்ரோலில் வந்து ஒரு 20% எத்தனால், அந்த எத்தனாலை மிக்ஸ் பண்ணி, எத்தனால் வந்து மொலாசஸ் அந்த இதுலேருந்து கரும்பு இதுலேருந்து இது பண்ணுறாங்க பை ப்ராடக்ட். அந்த எத்தனாலை மிக்ஸ் பண்ணி 1 லிட்டர் போடுறோம்னா 80% பெட்ரோல், 20% எத்தனால். இதெல்லாம் தான் இன்வென்ஷன் மோடி கவர்மெண்ட் கொண்டு வராங்க. இதையும் தாண்டி இது எல்லாமே யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. கேஸ் எல்லாம் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாதுங்க. குறைச்சி பார்த்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். எங்கெல்லாம் முடியுமோ இண்டக்ஷன் ஸ்டவ், எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுங்க. சரி, கோல்டு, தட் இஸ் இம்பார்ட்டன்ட், தட் இஸ் ஏ கல்பரேட். என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு உங்களுக்கு எவ்வளோங்க தேவை? கோல்டு இம்போர்ட் நான் பண்ணாலும் வச்சுங்க, இந்த கோல்டு இம்போர்ட்டே தடுத்தான்னு வச்சுங்க, எனக்கு அந்த அளவுக்கு ஃபாரின் கரன்சி யூஎஸ் டாலர் நான் சேவ் பண்ண முடியும் இல்லையா? எதுக்காக சேவ் பண்ணுறதுன்னா, என்னுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இன்னைக்கு ஒரு 4-5 மாதம் முன்னாடி
$702 பில்லியன் இருந்தது. இப்போ $680 பில்லியன் குறையிறது. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1991 பிவி நரசிம்மராவ் பீரியட்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ரொம்ப 1.5 நாளைக்கு தான் தாங்கும். வாட் யூ மீன் 1.5 நாளைக்கு? அதாவது 1.5 நாளைக்கு உரிய இம்போர்ட் இறக்குமதி நீங்க பண்றீங்க இல்லையா, அதுக்கு தான் நான் பே பண்ண முடியும். அதை தாண்டி கையில பணம் இல்லை. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டாலர்ஸ் இல்லை. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, 47, 20, 67 டன் கோல்டு யூகே பேங்க்லயும் சுவிட்சர்லாந்து பேங்க்லயும் அடகு வச்சாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அதுக்கு மெயின் கிரெடிட் வந்து இவரையும் சொல்லணும். மன்மோகன் சிங் அவங்க பீரியட்ல அண்டர் நரசிம்மராவ் குளோபலைஸ் எக்கானமியை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அந்த ஓப்பன் பண்ணதுனாலே இவ்வளவு இது இல்லை. 2014க்கு அப்புறம் தான் இந்த 12 வருடத்தில் அபரிமிதமான வளர்ச்சி பொருளாதாரம் பிகாஸ் ஆஃப் தி பாலிசிஸ் அடாப்டட் பை மோடிஜி அண்ட் பீப்புள். ஓகேவா? அண்ட் பிஜேபி டீம். இதுல கோல்டு சொல்ல வந்த ஒரே நிமிஷம். கோல்டு, அப்ப கோல்டு நீங்க இறக்குமதி பண்ணுவதை எப்படி தடை செய்ய முடியும்? அப்போ நான் கோல்டு யூஸ் பண்றத, சிட்டிசன்ஸ் கோல்டு யூஸ் பண்றத குறைச்சிக்கங்க. உங்ககிட்ட ஏற்கனவே இருக்க கோல்டை கொடுத்து ஃப்ரெஷ் கோல்டா வாங்கிக்கங்க. அந்த மாதிரி வாங்கினோம். வெளியில இருந்து நான் கோல்டு இறக்குமதி பண்ண வேண்டாம் அப்படி. இதையும் தாண்டி 6% 15% இறக்குமதி வரியை இவங்க ஏற்றி விட்டாங்க. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் வைட்டல் திங்ஸ் what the government is doing, due to which April 2025 to March 26 we achieved a GDP growth rate of 7.7. ஆனால் ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ல இதை தொடர்ந்து அப்படியே இந்த வார் இருந்து எல்லாம் இருந்தால் இந்தியா என்ன பண்ணலாம்? ஜிடிபி growth 6.25 6.5க்கு வரலாம் அடுத்த ஃபைனான்சியல் இயருக்கு அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை சொல்லிருக்காங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் டிபெண்டிங் ஆன் வி சிட்டிசன்ஸ் ஆல்சோ.